ஈசர் எப்போதும் நிலையாக இருக்கின்ற ரத்னகிரியாகிய கைலாய மலையில் தேவேந்திரன், தேவர், மறையோர்கள் வீற்றிருக்க, பொன்னம்பலநாதராகிய சிவபெருமான் சிறப்போடு வீற்றிருக்கின்ற மண்டபமும், யாழ் என்கின்ற இசைக்கருவியின் மூலம் அழகான இசையை எழுப்பி வேதத்தை ஓதுகின்ற கிண்ணறர்கள் அமர்ந்திருக்கின்ற மண்டபமும், எந்நேரமும் வேதத்தை ஓதுகின்ற வேத புரோகிதர்கள் சிறப்போடு இருக்கின்ற மண்டபமும், குளிர்ச்சி பொருந்திய அம்மை உமையவள், நீதியை காக்கின்ற திருமால், அம்மை மகாலட்சுமி, சூரியன், சந்திரன், பிரம்மதேவர், ருத்திரர் போன்றோர்கள் சிறப்போடு வீற்றிருக்கின்ற மண்டபத்தை உடைய கைலாய மலையின் சிறப்பை யாரும் ஒருவர் அறிந்து அளவிட்டு அதன் பெருமையை கூறிவிட முடியாது. இந்த பாரு உலகையெல்லாம் படைத்த பரமேஸ்வரனாரை விசுவாச மேலோர்கள் விமல் நடி வணங்கி, வசுவாசு தேவனும் வந்து வணங்க, மரவேத சாஸ்திரங்களும் மலரோனாகிய சிவபெருமானை வணங்க, இரவாது இருக்கின்ற தேவர்களும் சிவபெருமானிடம் இறைஞ்சி நிற்க, யமதர்மராசனும் எப்போதும் வந்து நிற்க, உமாதேவியும் வேத புரோகிதர்களும் வந்து சிவபெருமானை வணங்க, காமதேவன் முதலாய் சித்திரபுத்திரன் வரை உள்ள கணக்கர்களும் முனிவர்களும் நாம நெடியோனாகிய சிவபெருமானின் பதத்தை நாள்தோறும் போற்றி நிற்க, எல்லோருக்கும் தலைவனாகிய சிவபெருமான் விற்றிருக்கும் தங்கத்திரு கைலாயன் நிலைமையை யார் ஒருவரும் எடுத்துரைக்க முடியாத அளவுக்கு சிறப்புடையது என்று ஐயா சொல்கிறார். கொன்றை மலரை சூடுகின்ற சிவபெருமானின் திருப்பாதத்தின் மகிமையை எவ்வாறு வகுத்துவிட முடியாதோ, அதுபோல் கங்கையை தன்னுடைய சடாமுடியில் சூடுகின்ற ஐயனாராகிய சிவபெருமான் அமர்ந்து வாழும் கைலையின் வளமையும் கூற கூற குறைவில்லாமல் அது விரிந்து கொண்டே செல்வதை காணலாம். சொல்லி சொல்லி வகுக்க முடியாத மகிழ்ச்சி தருகின்ற வைகுண்டத்தின் வளமையும் சொல்லிய பின்பு இன்னும் வேறு வேறான விஷயங்களையும் கேளுங்கள். வேதத்தின்படி நடக்கின்ற மெய்யன்பு உள்ளோரே, கைலாய மலையின் வளமையை ஐயா கூறிய பின்பு